கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 89ஆம் சங்கீதம் 48ஆம் வசனம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? மரணத்தை காணாமல் உயிரோடு ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஜீவனோடு கூட எப்பொழுதும் நாம் இருக்க முடியாது. மனிதனுக்கு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் தான் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி 70 வருடம், வெள்ளத்தின் மகிழ்ச்சியினாலே 80 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எல்லா மனிதர்களுமே மரணத்தை சிந்தித்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனவே மரணம், பாவத்தினுடைய சம்பளம் மரணமாய் இருக்கிறது. அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார். எனவே தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கர்த்தர் மரணத்தை ஜெயித்து நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். மரித்தவன் அதோடு கூட அந்த மரணத்தோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவருடைய மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாளமே உன் சங்காரம் இங்கே. மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து மரணத்துக்கு பிறகு நமக்கு பெரிய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் இந்த வாழ்க்கையிலே நாம் அவரோடு கூட இருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாதாளத்தினுடைய வல்லடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக தேவன் நமக்காக பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். 49ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். எனவே பாதாளத்தினுடைய வாய் நம்மை பற்றிக்கொள்ளாதபடி, பாதாளம் நம்மை விழுங்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு நித்திய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். 16ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எனவே கர்த்தரோடு கூட ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும் சொன்னால் அவர் மரணத்தை ஜெயித்து நமக்கு நித்திய ராஜ்யத்தை நம்மை கட்டளையிட்டிருக்கிறார். எனவே தான் கர்த்தர் பாதாளத்தினுடைய வல்லடிக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அந்த ஆத்மா தான் அங்கே போகிறது. அந்த ஆத்மாவை அந்த வல்லடியிலிருந்து விலக்கி நம்மை காத்து வழிநடத்தி நல்ல ஆண்டவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இந்த மரணமும் பாதாளமும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிரியமானவர்களை, எல்லாரும் வாழ்ந்தாங்க, மரித்தார்கள், அதோடு கூட முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம் இந்த பூமியிலே. ஆனால் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். எனவே அவருடைய கிருபையினால, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருந்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. செபிக்கலாமா? மகா இறக்கும் கிருபைன்னா ஜீவனோட நல்ல பிதாவே, அறிவன் அந்த கால விளக்கு என்று சொல்லுகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதாக காணப்பட்டாலும் கூட கர்த்தர் எங்களை அதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளாய் அழைத்து போவதற்காக எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாதாளம் கடைசியில் அது அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதற்கு நாங்கள் போகாதபடிக்கு தேவ கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை இப்பொழுது எங்களுக்கு கட்டிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.